18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இப்போது இந்த கருப்பசாமி ஓ மேல கோபத்தோடு தான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஏன்னா நான் உனக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கேன். உனக்காக நீ என்கிட்ட ஆசையாக கேட்டது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அது உனக்கு நடக்குமா கிடைக்குமான்ற சந்தேகம் இருந்தாலும் அதை என்கிட்ட விட்டுட்டினா கற்பனைக்கு எட்டாத உயரத்தில் இருப்பதை கூட உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துடுவேன்னு உனக்கு வாக்கு கொடுத்துருந்தேன். ஆனால் நீ அதையெல்லாம் மறந்துட்டு இந்த கருப்பசாமி உனக்காக இருக்கேங்கிறதையே மறந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசாக நினச்சி கவலைப்படுற. இது நடக்கவே நடக்காது, அது கிடைக்கவே கிடைக்காது நீயாக முடிவெடுப்பதற்கு அப்புறம் நான் எதுக்கு உன் வாழ்க்கையில் இருக்கேன்? நான் நினைக்காம எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது. நீ என்னை நாடாமல் எதுவும் உனக்கு கிடைக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போவுமே முயற்சி மட்டும்தான் உன்னுடையது. அதற்கான முடிவு என்னுடையது, என் கைகளில் இருக்கு. நான் நிச்சயமா உன் விருப்பப்படி தான் உன் வாழ்க்கையை அமைச்சு தருவேன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் தானே. எல்லாரும் உன்னை விட்டு போனாலும் உனக்காக இருக்கக்கூடிய இந்த கருப்பசாமி ஒரு நாளும் ஒருபோதும் உன்னை விட்டு போக மாட்டேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இன்னும் சற்று நேரத்தில் திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பதற்காக உன் அப்பன் கருப்பசாமி உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக மாறும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நீ எப்பவுமே நல்லதையே நினச்சி நல்லதையே செய்யக்கூடிய ஆளாக இருந்தினா உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்து நீ ஆனந்தமாய் வாழும்படி இந்த கருப்பசாமி நான் செய்வேன். இன்னும் சற்று நேரத்தில் உன் வேண்டுதல்கள் எல்லாமே பலிக்க போகுது. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது என் செல்லமே. மனசில் அதையும் இதையும்னு எல்லாத்தையும் யோசித்து வருத்தத்தை வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் நீ தவிச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் இந்த கருப்பசாமி உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலத்தை கொடுக்கணும்னு தீர்மானிச்சிட்டேன். நீ விரும்பின உயிர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் இந்த கருப்பசாமி உன்னை புரிஞ்சுக்கிட்டவனாக, உனக்கு தேவையானதையெல்லாம் செய்யக்கூடிய அன்புள்ளவனாக, ஆபத் பாந்தவனாகத்தான் இருப்பேங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு பொறுமையாக இரு. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ துயரங்கள்லேருந்தும் வேதனைகள்லேருந்தும் மீண்டு வந்திருக்க. இனி நடக்க போகிறத மட்டும் பொறுமையாக பார்த்தீனா நீயே வியந்து போகிற அளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற. தைரியமாக இரு என் செல்லமே. நீ எந்த தப்புமே செய்யாமல் இருந்தும் கூட மற்றவங்க உன்னை தவறாக பேசுகிறாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் உன்னை நீ நியாயப்படுத்தி பேச வேணாம். ஏன்னா என்னதான் நீ உண்மையவே சொன்னாலும் அவங்க அதையும் ஒரு பொய்யான கதைன்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நீ யாருக்கும் விளக்கம் கொடுக்காம உன்னை பற்றின நியாயத்தை எடுத்து பேசாமல் அமைதியாக இருந்துடு. யாருக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீண்ட நேரமாகவே உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்யணும்னு காத்துக்கிட்டு இருந்த இந்த கருப்பசாமி இப்போது நீ ஏங்கி கேட்டதை உன் கைகளில் தரப்போகிறேன். உன் பல நாள் போராட்டம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது என் தங்கமே. என்னை மனசார வேண்டி வணங்கி என் அன்பு பிள்ளையான உனக்கே உன் விருப்பப்படி நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். இனிமே எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். உன் கடன் பிரச்சனை தீரும். உனக்கு பகையாகவும் எதிரியாகவும் இருப்பவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க. நோய் நொடி இல்லாத சிறப்பான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும்படி செய்ய போகிறேன். உன் காத்திருப்புகளுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். நீயே வியக்கும் வகையில் உன் வாழ்க்கையை இந்த கருப்பசாமி மாற்றி தரப்போகிறேன். இனி அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும்.